கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். பூரண சமாதானம் எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எனக்கு நிம்மதி வேணும், நான் நிம்மதியாக இருக்கணுன்றது எல்லாருடைய ஆசையுமே. ஆனால் பூரண சமாதானம் ஆண்டவர் தான் நமக்கு தருவார். அது நமக்கு வேணும்னா நமக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிற அந்த மனது நமக்கு இருக்கணும். இன்னொன்று, கர்த்தரை சார்ந்து அவரையே முழுவதுமாய் நம்பி இருக்கணும். இன்றைக்கி உறுதியாக அப்படின்னா நம்ம ரூத் நகோமியை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல. அவள் தன்னோடு வர உறுதியாக இருக்கிறதை கண்டு அந்த உறுதியாக இருக்கிறத பார்த்ததுனால நகோமி அவங்கள ஒன்றும் சொல்ல. அவர்களைப் போல நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவரை பற்றி கொள்வதற்கு நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியான மனம் நமக்கு இருக்கணும். இன்னொன்று, நம்பிக்கை. ஆபிரகாம் தனக்கு பிள்ளை வருன்றதுக்கு நம்பிக்கையே இல்லை, அந்த சூழ்நிலையும் அப்படி இல்லை. ஆனாலும் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தினார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். அந்த நீதி அவரை விசுவாச தகப்பன் தானே ஆபிரகாம் நமக்கு. இன்றைக்கு நம்மளும் ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறையா இருக்கலாம். அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். ஆபிரகாமை போல நீங்கள் ஆண்டவரை நம்பிக்கிறதுல, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். இன்றைக்கி இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார், பூரண சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள், ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவரையே சார்ந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார்.